காலத்துல வந்து லேடிஸ்ல வேலைக்கு போறது கம்மி, ரொம்ப கம்மி இல்ல. நீங்க அந்த காலத்துலலாம் ஒரு அரசாங்க அலுவலகமோ இல்லை இப்போ கம்பெனிலேயே உள்ள போனீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க இல்ல. லைட்டா தூக்கம் வரும் நம்மளுக்கு போனவனுக்கு, எல்லாம் போரு மூஞ்சி. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஆஃபீஸ்லேயும் லேடிஸ் வந்துட்டாங்க. ஆம்பளைங்களாம் பக்காவாக போகிறோம். நான்லாம் வந்து டைமுக்கு போவேன் சார். 3 வருஷம் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன், ஒரு நாள் லீவு போட்டதில்லை. இதெல்லாம் இந்த 2000க்கு அப்புறம் வர வளர்ச்சி தான் இல்லையா. இவங்க ஒரு இது காமிச்சாங்க, அப்படியே விட்டாங்க. அப்பெல்லாம் வெறும் கடிதம், கம்யூனிகேஷனே வெறும் கடிதம். வெறும் கடிதம். நிறைய பேருக்கு படிப்பு வராது, வேற படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பெருசுங்கெல்லாம் லெட்டர் கையில் வச்சுன்னு யாராவது படிக்க வந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அவன் வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு போயிடுவான். சரியா? அதை 15 பைசா போஸ்ட் கார்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை எழுதுவாங்க சார். அது ராஜராஜ சோழன் காலத்தில் கல்வெட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு கண்ணும் தெரியாது, மொத்த கதையும் அந்த அதுலேயே அப்பிருக்கும். இங்கு ஒழுவி ஒன்றும் புரியாது. இல்லை ஆரம்பிக்கிறது போது ஆசீர்வாதம் மட்டும் பெருசாக இருக்கும், அப்புறம் எல்லாம் சின்னதாக வரும், போரு. இப்போ அப்படி இல்லை சார், இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ்அப் சூப்பராகிடுச்சு. நமக்கு பிறந்த நாளுக்கு யாருங்க வாழ்த்து சொல்லுவாங்க? சாதாரணமா அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க. இப்போ அப்படி இல்லைங்க, குட் மார்னிங்க 60 பேர் சொல்கிறான். 6 மணிக்கு அட்வைஸ் பண்ணி விடுறான் சார். எனக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே சிரித்து விடு அப்படின்றான். இந்த அட்வைஸ்லாம் யாராவது கேட்டாங்களா? இந்த பெருமாள் படத்தை 15 பேருக்கு அனுப்பு, லாபம் வரும். எவ்வளவு வழி காட்டுறான் பாருங்க சார். என் பிறந்த நாளுக்கு 100 பேர் வாழ்த்து சொல்றான் சார், 150 பேர் வாழ்த்து சொல்றான். ஃபேஸ்புக்கில் போனால் வாழ்த்து மழை தான். பொங்கத்து கொடுக்குறதுன்னா அது கொடுக்குறதுன்னா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் சார். இது அதில் தப்புன்னு சொல்லவே முடியாதுல்ல. போஸ்ட் கார்டை விட இது 1000 டைம் பெட்டர் இல்லை. அப்பெல்லாம் பாருங்க, பிரச்சனை இருக்கும் சார். பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காலத்தில் வெறும் ஜனங்க ஆறுதல் மட்டும்தான் தருவாங்க இல்லை, வெறும் ஆறுதல். நமக்கே ஏதாவது பிரச்சனை வச்சுக்க, டே ராமன் பஞ்சபாண்டவர் படாத பாடா, அவங்க காட்டுக்கு போலையா, ராமர் காட்டுக்கு போலையா, அதாவது இவங்க தான் வழி அமைச்ச மாதிரி. இப்போ அப்படி இல்லை சார். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, சைக்காலஜின்றான், அதுன்றான், இதுன்றான். தற்கொலைக்கு முயன்றவர்களுக்கு அவங்கள கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி குணப்படுத்துறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு முன்னேற்றம் பாருங்களேன் வாழ்க்கையில்.